இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரெனரோ மைக்கு மோட்டோ விளாகுக்கு எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன கம்பேரிசனாக தான் இருக்க போகுது. எது கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயர்டு செட்டப்போட ப்ளஸ் என்னோட புது எம்டி ஹெல்மெட்டில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது நம்ம ஒயர்லெஸ் மைக் செட்டப்புக்கு மாற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். நான் வாய்ஸை ஓப்பனில் தான் வச்சிருக்கேன். இப்போ என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரெனரோ மைக்கு மோட்டோ விளாகுக்கு எப்படி இருக்குன்றது. கிரெனரோட S12 மாடல் தான் தெரியுதா உங்களுக்கு, ஃப்ளிப்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1500-1000 ருபீஸ் ரேஞ்சில் வருது. இப்போ இந்த மைக்கோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறது, மோட்டோ விளாகுக்கு எப்படி இருக்குன்றது. இப்போ ரீசெண்டாக என்னோட ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண வீடியோஸ்லாம் கூடமே இந்த மைக் தான் யூஸ் பண்ணேன். அதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அதே இண்டோரில் வந்துட்டு நான் என்னோடய பழைய வீடியோஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இது மோட்டோ விளாகில் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ ஒரு சின்ன கம்பேரிசனாக தான் இருக்க போகுது. எது கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயர்டு செட்டப்போட ப்ளஸ் இந்த மைக்கோட லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3 நாய்ஸ் கேன்சலேஷனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய புது எம்டி ஹெல்மெட்டில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். ஐ மீன் மைக் செட்டப்பு, நான் யூஸ் பண்ணுற மைக் செட்டப்பு. இப்போ யூஸ் பண்ணுற மைக் செட்டப் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ என்னோடய பழைய விளாக்ஸில் என்னோடய பழைய ஹெல்மெட்டில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய பழைய ஹெட்ஃபோன் செட்டப் தான். நான் இத்தனை பழைய தான், ஏன்னா பழைய செட்டப் இல்லையா, அது சும்மா அப்படியே சொன்னேன். ஸோ அந்த செட்டப்போட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் விளாக் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதில் எதுவும் பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. இப்போ வந்து வைசர் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த ஹெல்மெட்டில் எப்படி இருக்கும்ன்றது தெரியல, ஏன்னா இதில் வென்டிலேஷனோ எக்ஸட்ரா எல்லாம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு டிபெண்ட். அதுவும் நாய்ஸு எக்ஸட்ரா எல்லாமே. இதில் வந்துட்டு அடிஷ்னலாக அந்த மைக் மேலே ஒரு இது வரும், அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று, அது போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பழைய செட்டப்பில் அந்த மாதிரி இல்லை, சும்மா ஒரு காட்டன் இதை மட்டும் பஞ்சு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்கும்ன்ட்டு இப்போ இதில் தெரில, இதை பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயர்டு செட்டப் மட்டும் இல்லாமல் கிரெனரோ மைக்கு S12 மாடல்னு அந்த ஒயர்லெஸ் மைக்கோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ இதில் இங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இந்த ஹெட்ஃபோன் செட்டப்பில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒயர்லெஸ் மைக் செட்டப்புக்கு மாற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ஒயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணியாச்சு கிரெனரோடு. இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவும் இல்லாமல் தான் வச்சுருக்கு. ஸ்பீடு ஒரு 35, 40, 50 போயின்னு இருக்கான். இப்போ 60 போயின்னு இருக்கு. ஸோ வின் நாய்ஸு இப்போ வின் பிளாஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. நான் வைசர் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். இப்போது வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ வைசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஓட்டின்னு இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெவல் 1 ஒரு வாட்டி செக் பண்ணேன். இது ரொம்ப பெருசாக ட்ராப் பண்ணாமல் டக்குன்னு முடிக்கணும்ட்டு பட் கொஞ்சம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாலும் தெரியும். ஏன்னா ஹைவேஸில் அட்லீஸ்ட் ஒரு 80 போயின்னு இருப்பேன். ஃபுல்லாக இப்போ சிட்டி கண்டிஷன் தான், ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 60 70 ரேஞ்சுக்குள்ளே இந்த மைக்கோட செட்டப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு 70+ போயின்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல வாய்ஸ் கிளாரிட்டி, ஏன்னா ஃபுல்லாக செக் பண்ணோம். பட் சிக்னல் டக்கு நிறுத்தி தான் ஆகணும். இங்கே 2 ஸ்பீட் பிரேக்கராக என்ன வர முன்னாடி அது வேற பார்த்துக்கணும். நம்ம வின் நாய்ஸும் நல்லா தான் இருக்குது. 80-90 கிட்ட வரைக்கும் பேசிக்க தான் வந்தேன். இந்த ஸ்பீட் பிரேக்கர் 1 பார்க்கணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கிளைமேட் இங்கே செம்மையாக இருக்கிறதுனால காற்று நல்லா இருக்கும். மழை வந்து நினச்சி வர இந்த ஸ்பீட் பிரேக்கர் வர. இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தோம் இந்த ஸ்பீட் பிரேக்கர். இப்போ முன்னாடி இங்கே ஒன்று இருக்கும். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப்ல இருக்கும்போது தான் இவ்வளோ தூரம் ஓட்டி இருக்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1 வச்சு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடு ஓட்டிட்டு நான் பார்க்கணும்னு பார்க்குறேன், வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 90 வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கு ஆச்சு. ஸோ 90 இதில் லைட்டான விண்ட் இதில் ஆப்போசிட் விண்ட் கிளாஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷனில் வைக்க போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் போனோம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். சும்மா இங்கே ஒரு சர்க்கிள் தான் அடிக்க போகிறது. ஏன்னா இங்கே ஓவர் ஸ்பீடும் நம்ம பண்ண முடியாது.
ஏன் இதை கொஞ்சம் டக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன்னா நெக்ஸ்ட் இப்போ ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் போயின்னு இருக்கு. பிளான் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு செக் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் செக் பண்ண வீடியோஸ் இருந்துச்சு. பட் ஃபுல் ஃபேஸ்டாக ஒரே ஒயர்டு செட்டப் ஒயர்லெஸ் எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ லெவல் 1ல ஒரு 60 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக இப்போ மோட்டோ பண்ணும்போது சில டைம் தான் நம்ம 100+ போகிறது. ஓகே, இப்போ இதோட லெவல் 1ல பார்த்துருப்பீங்க. அரௌண்ட் 60-70 இப்போ க்ரூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் 2க்கு மாற்ற போகிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2க்கு வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்கான்னு தெரில. மஃபல்டா இல்லாமல் நல்லா வந்தால் சரி. ஆனால் காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க பெங்களூரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு. எப்படியோ ஒரு 50-60 ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம பார்த்துருந்து. இருங்க நான் போய்க்கிறேன். சிக்னல் போட்டேன். சரி, நம்ம சந்தையில் கொண்டு போவோம். லெவல் 2ல ஒரு 50-60க்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏன்னா நைட்டு 11 மணிக்கு தேவைப்போகுது. ஸோ பெருசாக எதுவும் டிராஃபிக் இருக்காதுன்னா இப்போ வந்தால் அப்படியே வெளியே வந்துட்டு பண்ணும்போது லெவல் 2ல வைசர் ஓப்பன்ல இருந்தாலும் பார்த்துங்க. வெஹிக்கிள் இருக்கும்போது வைசர் ஓப்பன்ல இப்படி இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் பேசுறது எப்படி இருக்கோம் நான் அப்படியே பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்து போகணும். இப்போ லாஸ்ட்டாக லெவல் 3 இந்த ஸ்டெச்சில் மட்டும் பார்த்துடலாம். நான் மோஸ்ட்லி லெவல் 3 ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நான் நார்மலாக பேசும்போதே கொஞ்சம் மஃபல்டாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி. இப்போ லெவல் 3க்கு வச்சுட்டேன். லெவல் 3ல வச்சுட்டு ஓட்டும்போது வைசர் ஓப்பனில் இருக்கு. ஒரு 60 வரைக்கும் இப்போ இங்கே ஓட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன். வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் வின் வைசர் எப்படி இருக்குன்றத பார்த்து சொல்லுங்க. லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்லி வீடியோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட பழைய ஒயர்லெஸ் மைக் செட்டப் ஒயர்டு மைக் செட்டப்லையும் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இது மொத்த இதுலேயுமே உங்களுக்கு எது நல்லா இருந்துச்சு இல்லை எது நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், எல்லோரும் வீடியோ பார்த்து என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, இது வந்து மோட்டோ விளாகுக்கு பெருசாக செட் ஆகலை. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ நான் விளாக் உக்காஞ்சி ஒரு இடத்துல இருக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டோர் கண்டிஷன்லேயும் இது வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் என்ன பைக்குக்கு ஏர் ஃபில்டர் மாற்ற வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே, ரொம்ப சின்ன இடம் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல எக்கோ அடிக்கும் நார்மலாக வீடியோ எடுக்கும் போதெல்லாம். இந்த மைக் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது எந்த நாய்ஸ் எதுவும் இல்லை, ப்ராப்ளமு கரெக்டாக இருந்துச்சு. எக்கோவில் எதுவும் அடிக்கலை. இது இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2ல வச்சு தான் இங்கே எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோட்டோ விளாகில் இதை நான் எங்கே யூஸ் பண்ணுவேன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ மழை டைமில் எப்போயாச்சும் எங்கேயாச்சும் போகும்போது ரொம்ப நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா நம்ம மோட்டோ விளாக் மொபைலில் தானே யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ மொபைலில் வாட்டர் ப்ரூஃப் பவுச்சில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட்டு எனக்கு என்னோடய ஒயர்டு மைக் செட்டப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அதுதான் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகுது. மேபி ஒயர்டு இப்போ ஹெட்ஃபோன் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் ஒயர்டு மைக்கே ஏதாச்சும் நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவேன். இப்போது எனக்கு தோணுது இது. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வீடியோ பார்த்தும் போதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலுமே கேளுங்க. அப்புறம் MT ஹெல்மெட்டில் இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த செட்டப் எப்படி இருக்குது அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. ஒரு ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ நான் உங்களுக்கு போட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய். இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம்.